யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ரஷீத் என்பவர் மாநில அளவில் 5ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். மேலும் இவருடன் நமது ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் நடந்து முடிந்த தேர்வுக்கான முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முடிவில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ரஷத் என்பவர் இந்திய அளவில் 52வது ரேங்கும், தமிழக அளவில் 5வது ரேங்கும் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்வில் அவர் எப்படி தயாரானார், இந்த வெற்றி அவர் எப்படி கொண்டாடினார் என்பதை பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்தே இது ஒரு கனவாக தான் இருந்தது எனக்கு. ஐயா அப்துல் கலாம் ஐயாவோட ஃபிலாசபிஸ்லாம் படித்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய டீச்சர்ஸும் எனக்கு இதில் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க, அப்பா அம்மா எல்லாருமே மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு இதில் ஒரு ஆம்பிஷன் இருந்தது. ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஃபைனல் இயர் டெல்லியில் படிக்கும்போது ஆரம்பித்தேன் இந்த ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் 1 இயர் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். அதுக்கப்புறம் 1 இயர் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நடந்தது. இது என்னோட முதல் அட்டம்ப்ட்டு. 22 வயசாகுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அகில இந்திய லெவலில் 52ஆம் இடம் பெற்றதுக்கு. இந்த தேர்வில் வெற்றி பெற்றுட்டீங்க. மக்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி சேவைகள் செய்யணும்னு விரும்புகிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறவன். ஸோ அதில் என்ன போஸ்டிங் கொடுத்தாலும் அதில் அந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதனால் நான் கண்டிப்பாக செய்வேன். எனக்கு நிதித்துறையில் ரொம்ப ஆசை. என்னோட பேக்ரவுண்டு வந்து பொருளாதாரம். ஸோ அதில் பண்ணணும், நிதித்துறையில் நம்ம உள்ளே போகணும், நம்ம நாட்டுக்கு நிதித்துறையில் நல்ல இது நிலைநாட்டி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் ரெண்டுமே ரொம்ப முக்கியம்னு நம்புறவன். அந்த போஸ்டிங் கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த போஸ்டிங் கிடைச்சாலும் நம்ம மக்களுக்கு உதவி செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் பையனை நீங்கள் இப்படி படிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ வெற்றி பெற்றது, அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குங்க? இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஐஏஎஸ் ஆகணுங்கிறது எங்களுக்கு கனவாக இருந்தது. அது என் பையன் மூலியம் நிறைவேறினதுக்கு ரொம்ப கடவுளுக்கும் என்னோட பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு என்ன படிக்கணும்னா நிறைய டைம் செலவு பண்ணணும், பொறுமை வேணும், நிதானம் வேணும், நிறைய நாலேஜை கேதர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா எல்லாருமே இதில் ஈஸியாக பண்ணலாங்கிறது எங்களோட இது. இந்த மகிழ்ச்சி நீங்கள் எப்படி உங்களுக்கு இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி சொல்கிறது, அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. மண்ணின் மைந்தர், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய இன்ஸ்பிரேஷனால் தற்போது ஐஏஎஸ் முடித்து வெற்றிகரமாக தேர்ச்சியாக இருக்கிறார் இவர். அதேபோல் ஐஏஎஸ்க்கான அவர்கள் எந்த பதவியில் போட்டாலும் அதை சிறப்பாக, முக்கியமாக கல்விக்கும் பொருளாதாரம் மற்றும் மருத்துவத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொருளாதாரம் சார்ந்த குடும்பத்திலிருந்து வந்துள்ளதால் அந்த நிதித்துறை சார்ந்த அந்த துறைக்கு கூடுதல் கவனம் செலுத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து மகேஸ்வரன்.